மேலே ட்ரெயின், கீழே பிரிட்ஜு, கையில் பைக்கு. என்ன வெஹிக்கிள் இது? ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் ராஜேஷ் ஹியர் ஃப்ரம் FI to Ride. வெல்கம் பேக் டு மை சேனல். வேறு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வீடியோ, குட்டி லாங் ஷார்ட் ரைட் இன் மை நியூ ஹிமாலயன் 450. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வண்டி எடுத்துகிட்டு வந்து எபிசோட் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் எபிசோட். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சென்னை டு ஏலகிரி ரைட் வித் 4 members, 3 நியூ பைக்ஸ். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் வித் கர்வ்ஸ், ஹைவேஸ், ஸோ எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிட் த லைக் பட்டன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. வாங்க நம்ம வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ அண்ட் மீட் அவர் ரைடர்ஸ் அண்ட் கண்டினியூ த ரைட். பெரும்பதூர் வந்தாச்சு. ஒரு டீ பிரேக். சுரேந்தர் ஹாய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ மெம்பர் இன் அவர் குரூப், த சேம் ஹிமாலயன் 450. விஷ்ணு ஹாய் சொல்லுங்க. ஹலோ. ஸோ வெல்கம் டு தி கிளப். தேங்க்யூ. ஹலோ ஆல். சார் மிஸ்டர் 390 ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, டைம் 6 o'clock. ஒரே அட்வென்ச்சர் மயமாக இருக்குது, ஒரே ஒரு வண்டியை தவிர. சூப்பர். டேக் டைவர்ஷன் உயிர் எடுக்கிறாங்க. ஹோண்டா NX 200 CB 200 தெரியல, பின்னாடி வருது பாருங்க. நல்ல காற்று, பட் எனக்கு இவ்வளோ காற்று அடிக்குது, ஃபேஸில் அந்த அளவுக்கு விண்ட் அடிக்கல. அவன் வண்டியை ஓட்டி பார்க்கணும், அந்த விண்ட்ஷீல்டு ஓகேயா இல்லையான்னு. ஓகே, ராணிப்பேட்டைக்கு இன்னும் 30 kilometers இருக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த பைக்கில் 521 kilometers கவர் பண்ணியிருக்கோம். க்ளவுலாம் அப்படியே டைட் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல். க்ளவ் டைட் ஆகிடுச்சு, ஷூ டைட் ஆகிடுச்சு. நான் ஜாக்கெட் வாங்கணும். இந்த கர்மம் பிடிச்ச லைட்டு நல்லா இருந்ததுன்னா ஃபாக் லேம்ப் போடாமல் இருக்கலாம். அதுக்கு 15,000 ரூபா செலவு பண்ணுறது தான் மனசு வலிக்குது. தி ஆச்சி மெஸ். என்னடா அழகா இருக்கு லைன் அப். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப், பிரேக்ஃபாஸ்ட் ரைடு.
ஒருத்தவன் மினி டிஃபன் ஒன்று ஆர்டர் பண்ணான். இங்கே பாருங்க, பொங்கல், இட்லி, பூரி, தோசை, வடை வித் வடை வேறு. இது வேறு மினி டிஃபன். சாப்பிட்டுட்டு பைக்கில் தூங்க போகிறோம். நம்ம ஒரு பூரி செட்டு, விஷ்ணு தோசை, சுரேந்தர் பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, தி ஆச்சி மெஸ்ஸில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஓகே, மோட்டூர் எக்ஸிட்டில் இருக்குது ஆச்சி மெஸ். டைம் இஸ் 8:15. 120 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இது வரைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இன்னும் 82 இருக்குது டுவர்ட்ஸ் ஏலகிரி. ஆஹா, 1 2 3 4 1 2 3 4 5 6 7 மலைகள். இது என்ன ஏரியா? தண்ணி இல்லாமல் இருக்கா இல்லை இன்னும் இது எம்டியாக இருக்கு லேக்கு? அப்போ தண்ணியோட பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இந்த பக்கம் தண்ணி, தென்னை மரம், மலை. ஆஹா, அடா, நல்ல வேலை கேமரா ஆனில் இருக்கு. மேலே ட்ரெயின், கீழே பிரிட்ஜு, கையில் பைக்கு. ஏலகிரி 22 கிலோமீட்டர். ஓகே, இன்னும் 22 கிலோமீட்டர் டு ஏலகிரி. டைம் 9:25. ஃபஸ்ட் டைம் ஹில் ஏற போகிறோம். டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்ஜின் கார்டு எதுவுமே இல்லை, பார்த்து ஏறணும். ஆண்டி ஏலகிரி மலை ஏற போகிறோம். எத்தனை ஹேர்பின் பெண்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வாவ், டேர்ன் எடுத்த உடனே நல்ல வியூ. நமக்காகவே முன்னாடி ஒரு 3 பைக் போகுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வா, சூப்பர். ரொம்ப சின்னதாக இருக்கும். எண்ணிக்கை 14 கொண்டை ஊசி வளைவு. டேஞ்சரஸ் கவ், கோ ஸ்லோ. எத்தனாவது கியரில் எடுக்கணும்னு தெரியலையே. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக இருக்குது. சுரேந்தர் நெஞ்சில் ஒன்று வாங்கினார் பட்டர்ஃப்ளையை. வா, எத்தனை? இதுக்கு முன்னாடி காரில் ஒரு தடவை வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹிமாலயன் 411 ஒரு தடவை வந்திருக்கோம். ஸோ ஹிமாலயன் 450 தான் ஃபஸ்ட்டு ஹில் ரைட். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அடிக்கிறது ஏலகிரியில் தான் டெஸ்ட் அடிப்பாங்க. என்னமோ வண்டி ஒன்று போகுது, டெஸ்ட் வண்டி. இவ்வளோ சின்னதாக இருக்குது. என்ன வண்டி அது? மாருதியா, சுசுகி? ஓ இல்லை, புதுசாக ஒன்று இந்த வீல ஆரம்பிக்குமே, சென்னையில் ஒரு பிளான்ட்டை
ஆமாம், வீல ஆரம்பிக்கும் ஒரு பிராண்ட். வின், அதான் தமிழ்நாடு. வின் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல கர்வு, சல்லுன்னு திருப்பலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. அதான் 2 பேர் வந்தாங்க, 2 பைக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. லெஃப்டில் ஒரு கர்வ்லேயுமே இப்படி நின்னீங்கன்னா என்ன தான். இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் ரைட்டில் இடம் இருக்கும்டா, வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்குது. கம்பர் வளைவு. கபிலர் வளைவு. இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் வரல. ஹிமாலயன் 411 திருப்புற கான்ஃபிடென்ட் இல்லை. நாங்கள் ராயல் என்ஃபீல்டு குரூப்போடு வரும்போது ஒரு இடம் பார்த்து ஸ்டாப் பண்ணோம். நல்ல கேப் இருந்தது. பட்டர்ஃப்ளைலாம் வந்து டொப்புன்னு அடிக்குது. வருதா வண்டி? வந்துட்டா. என்னதாங்க வண்டி இது தெரியல. 3வது வண்டி 105. எத்தனாவது ஹேர்பின் பெண்டு கணக்கே இல்லை. சூப்பராக இருக்குது வண்டி மேலே ஏறும்போது. என்னால் அந்த தம்பு மிஸ் ஆகுது இல்லைடா. 3rd கியரில் போட்டு ஏறும்போது பட்டுன்னு ஒரு தம்பு வரும். வாவ், ஏற கிளைமேட் நல்லா இருக்கு. வியூவை பாருங்க. இங்கே தான் பஸ்ஸே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது எத்தனாவது ஹேர்பின் பெண்ட் எங்கேயாவது போட்டிருக்கா? 10வது வளைவு. இங்கே தான் இந்த கேப்பில். நல்லா இப்படி வாங்கலாம். திருப்பி நிறுத்துங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் இப்படி நிறுத்துங்க. அவ்வளோதான். அப்படியே வா. வாவ், இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எவ்வளோ மழை வருது, குட்டியா. ஓகே, வியூ பாயிண்டில் ஃபோட்டோ செஷன் முடிஞ்சிச்சு. ஆய் வளைவு 11வது. இன்னும் 3 தான் இருக்குது. அப்பாடா, சும்மா தான். அதியமான் வளைவு 12வது வளைவு. அப்பாடா, இப்போ தான் ஓரளவுக்கு டேர்னிங்லாம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது.
வாவ் சூப்பர். இப்படி நிழலில் வந்தால் தான் நல்ல கூலிங்னஸ் தெரியுது. கடைசியாக இருப்பின் பெண்டா. வாடா ப்ரோ. என்ன வண்டி? என்ன வண்டி? என்ன வெஹிக்கிள் இது? டெஸ்ட் வெஹிக்கிளா? பிராண்டு சொல்ல மாட்டாங்களா? ரெனால்ட்டோட லோகோ போட்டிருக்கு சீட்டில். ரெனா பிராண்டு. ஓ, குவிட்டோட ஃபேஸ் லிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குவிட்டும் கைகரை ஏதோ 2 மாடல் இருக்குல்ல ரெனால்ட்டில். ஏலகிரி ஹில்ஸ் வந்தாச்சு. என்ன வண்டி அதுன்னு கேட்டால் டெஸ்ட் வெஹிக்கிள். தெரியும். அவன் என்னதான் சொல்கிறான்னு தான் பார்த்தேன் நான். அதுவும் ஃபேஸோட மாட்டிப்பான்ல. டே நீ தானே சொன்ன. பட் சீட்டில் ரெனால்ட் சிம்பிள் இருக்கு. எத்தனை வண்டியில் ஏறி இறக்குறாங்க. இங்கே லெஃப்டில் பார்க்கிங் இருக்கும். உள்ளே அங்கே கிடையாது பார்க்கிங்கு. ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. இல்லை இது இல்லை. பார்க்க சொல்லலை, பார்க்கிங் இதான் நினைக்கிறேன். லெஃப்டில் ஏதோ இருக்குது பாருங்கள். நீங்கள் போயிட்டு வாங்க சுரேந்தர். இதோ இருக்குது லெஃப்டில் பார்க்கிங். சரி வாங்க, அப்படியே வாங்க. இங்கே முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு வேணா அங்கே போகலாம். ஓகே, லேக்குக்கு வந்தாச்சு.